பாரத லக்ஷ்மன் கொலை சம்பவம் தொடர்பில் பார்லிமெண்ட் உறுப்பினர் துமிந்த சில்வா உள்ளிட்ட 13 சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுமாறு சட்ட அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசேகர இந்த விடயத்தினை கொழும்பு மேலதிக நீதிவான் பிரசன்ன சில்வாவிடம் இன்று அறிவித்தார். குற்றவியல் சட்டத்தின் 146 தொடக்கம் 300 மற்றும் 296 ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். இதேவேளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 7 சந்தேக நபர்களை விடுதலை செய்வதற்கு சட்ட அதிபர் பாலித்த பெர்னாண்டோ தீர்மானித்துள்ளதாக ஷானி அபிசேகர நீதிமன்றத்தில் கூறினார். சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதன் பின்னர் அந்த வழக்கு 6ஆம் இலக்க நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுவது வழமையான விடயம் என குறிப்பிட்ட நீதிவான் அதனை அங்கு மாற்றுவதாகவும் கூறினார். இந்த வழக்கில் நியாயம் நிலைநிறுத்தப்படாவிட்டால் மக்கள் மத்தியில் மீண்டும் சட்டம் மீதான நம்பிக்கை அற்றுப்போகும் என நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். நீதித்துறையில் இன்று மிகவும் முக்கியமான ஒரு நாள். ஏனென்றால் நாம் ஒருபோதும் நினைக்காத ஒன்றே நடந்துள்ளது. எனக்கு கூட நம்பிக்கை இருக்கவில்லை. சட்டம் அதிபருக்கு சிரம் தாழ்த்துகின்றேன். துமிந்த சில்வா இந்த வழக்கில் ஆஜராவார் என்பதை நாம் இன்று சுட்டிக்காட்டினோம். ஏனெனில் போலீசார் உரிய மேற்கோள்களை சமர்ப்பித்திருக்கவில்லை. இந்த வழக்கை எதிர்கொள்வது தொடர்பில் நமக்கு எவ்வித அச்சமும் இல்லை. வழக்கை எதிர்கொண்டு நாம் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க உள்ளோம். அவரது உடல்நிலைக்கு அமைய செயற்பட எண்ணியுள்ளோம். உடல் நலம் தேறியிருந்தால் அடுத்த வழக்கு நாளுக்கு முன்னதாக அவரை ஆஜர்படுத்துவோம்.